நெஞ்சத்தைக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அபிஷேக் பாட்டிக்கிட்ட பிக் ப்ரோ எங்கே அப்படின்னு கேட்க, பாட்டி ரொம்ப கேஷுவலாக உங்களை மாதிரி தானே நானும் இங்கே இருக்கேன், எனக்கு தெரியாது, என்கிட்டலாம் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் அவர் போயிருக்க மாட்டார், அவருக்கு நீங்கன்னா ரொம்ப உசுருன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்க வாய்ப்பே கிடையாது, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், அப்படி மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லலை, சந்தேகத்தின் பேரில் நீங்கள் அக்யூஸ்டுக்கு தொண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே பாட்டி வந்துட்டு, அப்படி பார்த்தா சகுந்தலா கூட அவன் எதுவுமே சொல்லாமலாம் போக மாட்டான், அவகிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வான், அவளே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல சகுந்தலா ஆமான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவளே சொல்லிட்டா, அப்போது அவளையும் அரெஸ்ட் பண்ணீங்களா? அபிஷேக், உங்கள் அண்ணனா உனக்கு ரொம்ப பாசம் இல்லை, உங்கள் அண்ணன் உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? மாயா, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனா அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்க, யாரும் வந்து என்கிட்டலாம் எதுவும் சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் இதையே தான் சொல்கிறாங்க, அப்போது எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. என்ன நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் எல்லாரும் வந்து குடும்பமாக சேர்ந்து என்கிட்ட வந்து போய் பேசாதீங்க, மொத்த பேரையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க சந்தோஷ் அங்கே வராங்க. சந்தோஷ் அங்கே வந்து, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, என்ன சார் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, அங்கே என்னடானா அந்த மதுமிதா வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, இங்கே கௌதம காணோம், என்ன எல்லாரும் வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, சந்தோஷம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து ரொம்ப கோவப்பட, உடனே சகுந்தலா இன்ஸ்பெக்டரை அப்படியே வந்து காம் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் கௌதம காணுன்ற கோவத்தில் வந்து பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க, உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, என்ன எல்லாரும் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்கீங்க, கௌதமையும் மதுவையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 4 மணி நேரத்தில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், உடனே கௌதமோட நம்பரை வந்து நான் ட்ரேஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி கௌதமோட ரூம்ல இருந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், கௌதமோட மொபைல் இங்கே தான் இருக்குது, நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் 4 மணி நேரத்தில் மதுவையும் கௌதமையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து வந்து போகிறாங்க. சகுந்தலா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக இந்த கிழவி தானாக வந்து இவ்வளோ அறிவெல்லாம் வந்து வேலை செய்யாது, அந்த மதுமிதா சொல்லி தான் இந்த கிழவி இப்படியெல்லாம் செய்யுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஏடிஎம்மில் காசு எடுக்கலான்னு இறங்கும் போது, சரி எடுக்க வேண்டாம், ஒருவேளை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஆட்டோவில் வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. ஆட்டோக்காரர் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன இடம் வந்து வந்துடுச்சுமா, இறங்குங்க அப்படின்னு சொல்ல, மதுமிதா அப்படியே தயங்கிக்கிட்டே உட்காந்துட்ருக்க, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மதுமிதா அவர்கிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே ஆட்டோக்காரர் கோவப்பட்டு, ஒழுங்காக இறங்குமா அப்படின்னு உங்கள் மதுமிதாவை வந்து இறக்கி விடுறாங்க. அப்போது மதுமிதா வந்துட்டு, சார் என் புருஷன் கௌதம் பழனிசாமி அப்படின்னு பேர் சொன்னதுமே, என்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, கௌதம் பழனிசாமி அப்படின்னு சொன்னதுமே, என்னம்மா இது முதலே சொல்லியிருக்க கூடாதா, அவரால் தாம்மா நான் இந்த ஆட்டோவே ஓட்டிகிட்டு இருக்கேன், என் பொண்ணு அவரோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறான், லோன் போட்டு இதை வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னதுமே, அதுக்கப்புறமா மதுமிதா வந்து சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன உதவி வேணாலும் கேளுமா, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒரே ஒரு சிம் கார்டு வேணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஆட்டோக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இந்த 2 சிம் கார்டில் ஒரு சிம் கார்டை மதுமிதாக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களோட ஃபோனில் வந்து போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா மதுமிதாவோட சிம் கார்டை வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்து அவரோட மொபைலில் வந்து போட்டுக்க சொல்கிறாங்க. எந்த கால் வந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க, உங்களோட இன்னொரு நம்பரை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு அவரோட நம்பரையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் வந்து ஏதாவதுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, மதுமிதா வந்து கோவிலுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் சந்தோஷ் ரொம்ப டென்ஷனாக வந்து கார் ஓட்டிக்கிட்டு வராங்க, கௌதம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு. மதுமிதா வந்து கோவிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு முதல்ல சந்தோஷ்க்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பொன்னியம்மன் கோவிலில் இருக்கேன், நீங்கள் உடனே அங்கே வந்துருங்க, கௌதமும் சேஃபாக தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா வந்து ஜீவாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் அவங்க அம்மா அப்பா அதித்தின்னு எல்லாருமே வந்து பேசுவாங்க, எல்லாரும் வந்து சேஃபாக தான் இருக்கும், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாவை மட்டும் வந்து அந்த கோவிலுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. உடனே ஜீவாவும் அந்த கோவிலுக்கு வந்து கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட அந்த சிம் கார்டை கொடுத்தாங்க, அந்த நம்பரை வச்சு வந்து லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த நம்பரை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம், லொக்கேஷனை வந்து நாங்கள் லைவ் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே சகுந்தலாவுக்கு கால் பண்ணி, அந்த மது இருக்கிற இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நேரத்தில் அந்த மதுவை நாங்கள் போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லு. உடனே சகுந்தலா வந்துட்டு நீ போயிட்டு அந்த மதுவை தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை, ஆனால் அந்த மதுவை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொன்னதுமே அது எப்படி மேடம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நீ பாட்டுக்கு தேடுற மாதிரி தேடிட்டு, ஆனால் மது கிடைச்சதுமே மதுவை நீ ஏன் கஸ்டடியில் நீ விட்டுறணும், அவளை நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை மட்டும் கேளு, அதுக்கு மேலே நீ எதையும் பண்ணக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவளை வந்து காணலை, அவ்வளோதான், அவள் காணாமல் போன மாதிரியே இருக்கட்டும், நீங்கள் அந்த மது கிடைச்சதுமே என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க மேடம் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் அபிஷேக் கேட்டுட்ருக்க, அம்மா என்னம்மா நீ என்ன வந்து அந்த மதுவை கொல்ல போனப்போ திட்டின, இப்போ நீயே வந்து அந்த மதுவை உன்கிட்ட ஒப்படைக்க சொல்கிற, என்னதாம்மா உன்னோட பிளான் அப்படின்னு கேட்க, டேய் நீ ஆரம்பித்த விதமே தப்பு, நீ ஆரம்பித்து வச்ச நான் அதை முடிச்சு வைக்க போகிறேன். அந்த மதுவை தேடி கண்டுபிடிக்கட்டும், அவளை மொத்தமாக நாம் ஒழிக்கணும், அதே மாதிரி அந்த கௌதமையும் சேர்த்து மேலே அனுப்பணும். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் காணாமல் போனவங்க தான். அந்த மது காணாமல் போனவளாகவே இருக்கட்டும், அவள் ஒரு அக்யூஸ்டை, அவள் தலைமறைவாக இருக்கா அப்படின்னா அவள் தான் எல்லா தப்பும் பண்ணா அப்படின்னு எடுத்துக்க போகிறாங்க. அப்படியே இந்த கேஸும் வந்து க்ளோஸ் ஆகிடும். நாம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதான். அந்த கௌதமும் கிடைச்சா 2 பேருமே மொத்தமாக காலி பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொன்னதுமே அபிஷேக் வந்துட்டு, அம்மா அவங்க 2 பேரும் மேலே போய் சேர்ந்துட்டா மொத்த சொத்தும் நமக்கு தான், நாம் தான் இந்த சொத்தெல்லாம் வந்து ஆண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, சகுந்தலா எனக்கு இதுதான் ஆசை, எப்போவும் நான் கோடீஸ்வரியாகவே இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மது ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி என் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்திருந்தா நான் அவளை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எப்போ அவள் என்னை எதிர்த்து பேச ஆரம்பித்தாலோ அதோட அவளை நான் விடக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் கண்டிப்பாக இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.